இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் வடித்த சிலைகளில் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். நமோ நாராயணா. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உன்னை விரப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உன்னை விரப்பதில்லை. உள்ளிருந்தே நீலறு செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீலறு செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். இரண்டு மனிதன் சேர்ந்தபோது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதன் சேர்ந்தபோது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போது இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். நமோ நாராயணா. இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் வரமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் வரமாகும். இறைவன் வரமாகும். இறைவன் படைத்த இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலைகளில் இறைவன் ஆளுகின்றான். இறைவன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகினில் எல்லாம் மனிதன் வாழுகின்றான். அந்த மனிதன் படித்த சிலைகளில் எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். போண்டா கோழி இறைவன் ஆளுகின்றான். சாமி 1 2 3 4 5. ஐயா எல்லாரும் கை தட்டாத. இப்ப என்ன முடியாது. ஒரு ஆளா தட்டுங்க. எல்லாரும் கை தட்டினா எண்ணி கச்சேரி முடியறதுக்கு எப்படி போனாலும் 1.5 வருஷம் ஆயிப்பேன். எல்லாம் மொத்தமா கை தட்டுங்க. என்ன அப்படி கரண்ட் அடிச்ச மாதிரி இப்படி கலாலையா போகுது என்ன? நாம இருக்கட்டும். சாமி யார் நீங்க? சாமின்ற அப்புறம் யாரு? எதுக்கு சாமிங்க வந்திருக்கீங்க? என்னைய தெரியலையா? தெரியலையே. நான் சாமி கிடையாது. யார் அப்புறம்? என்னைய தெரிந்தவர்கள் எல்லாம் கை தட்டலாம். பைக்கில் கை தட்டல. நீ வீட்டுக்கு கிளம்பு போப்பா. என்னை தெரியலையா? தெரியலையே. நீங்க உட்காருங்க. ரொம்ப நேரம் தட்டினீங்கன்னா வேண்டருக்கு உள்ள போய் படுத்துக்கங்க. என்னை தெரியல. நான் தான் அகோரி கலையரசனோட சின்னத்தாமையன். அப்படியா? ஆமா. இங்க எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கீங்க? அவன் கிரகத்துக்கு காசியில மண்டை ஓடுதுன்றான். சரி. நான் என் கிரகத்துக்கு காரைக்குடியில காலையில தயிர் சோறு கொடுத்து அனுப்பிட்ட சண்டா. ஆமா. நான் சாமியும் கிடையாது மாமியும் கிடையாது. அப்புறம் யாரு சாமி? உள்ள வந்திருக்க ஒரு பிள்ளையோட புருஷன்தே நானு. அப்படியா? ஆமா. இதுவரைக்கும் நீ சொல்லவே இல்ல. நாளைக்கு வீடியோ கால் பண்ண சொல்றேன். ஆமா. நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன்? நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்களான்னு உங்களெல்லாம் செக் பண்ண வந்திருக்கேன். நாங்கெல்லாம் கரெக்டா இருக்கணும். ஆமா. செக் பண்ண வந்திருக்கேன். ஆமா. ஒருவேளை கரெக்டா இல்லைன்னா உங்களை எல்லாம் மேலோகத்துக்கு அனுப்ப போறேன். ஐயோ. நாளைக்கு இங்க பக்கத்துல தான் கச்சேரி முடிச்சிட்டு உங்களை பூரா மேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறக்கிட போறாரு. ஆமா. ஏதங்க டபுட்டு காரி மங்க சுங்க மவுசிக்காரியே
எல்லாம் தூக்குது. என்ன சாமி இது? உங்களை பார்த்தவன ஆ, மேலே இங்கிலையும் ஆ. ஏறுது இறங்குது. என்னது? மூச்சுத்தே. பார்த்த சாமி, ஏன்? மூச்சு சூடானா முந்தி பத்திக்கிட்டு சந்தி சிரிச்சிரும். சரி. முக்கியமா சாமிக்கு மூச்சு வாங்க கூடாது, சரியா? சாமி இழுக்குதே, இப்ப மூச்சு வேகமா கிளம்புது. வெள்ளை வேட்டி எல்லாம் கட்டிட்டா சாமி அடங்கிருது. சாமி காவி வேட்டி கட்டினாதே மூச்சு இப்ப வேகமா கிளம்புது. உங்க இங்கிலீஷ் எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு சரி. வந்திருக்க நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. நான் மட்டும் சம்பளத்துக்கு வந்திருக்கேன் வணக்கம் சொல்றேன். உங்க கூட சேர்ந்து நானும் வணக்கம் சொல்றேன். நல்லா போட்டீங்களே கொங்கு மாமா ஓட்டல்ல கொலையை அத்துட்டீங்களாடா, எம்புட்டு அதுண்டீங்க. நாளை பொண்ணு உங்களை ஹோட்டல்லையே விட மாட்டாப்ல. ஆமா. ஐயா வருவு சபையரே வயசுல பெரியரே, வருவு சபையரே வயசுல பெரியரே, குடு சபையரே உடுத்தல திறந்தவர், குடு சபையரே உடுத்தல திறந்தவர், எனக்கு பெரியவரே எனக்கு புத்தி சொன்னவரே, எனக்கு பெரியவரே எனக்கு புத்தி சொன்னவரே, வந்திருக்க அனைவருக்கு வணக்கத்தையும் சொல்லிட்டு, வந்திருக்க அனைவருக்கு வணக்கத்தையும் சொல்லிட்டு, வந்தனமியா ஐயா வந்தனமியா ஐயா வந்தன பழைய சாம்பார் வெஞ்சனா, வந்தனமியா வந்தானா வசனமன குந்தன, வந்தனமியா வந்தானா வசனமன குந்தன, வருமருது வாங்கி வந்த மதுரையில சந்தானம், வருமருது வாங்கி வந்த மதுரையில சந்தானம், சந்தானத்தை பூசுகடிக்கு சந்தோஷமா பாடுங்க, சந்தானத்தை பூசுங்க இழுத்துக்கிட்டு பாருங்க, விசிறிதார வீசுங்க வெத்தலை வாங்க காசுங்க, விசிறிதார வீசுங்க வெத்தலை வாங்க காசுங்க, வெத்தலைகினா ஐயா வெத்தலைகினா ஐயா வெத்தலை 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 வெத்தலைகின வெத்தலை புதுக்கோட்டை வெத்தலை, வெத்தலைகின வெத்தலை மதுரையில வெத்தலை, வெத்தலைகின வெத்தலை வேட சுந்தர் வெத்தலை, வெத்தலைகின வெத்தலை பெரியவடி வெத்தலை, வெத்தலைகின வெத்தலை திண்டுக்கல் வெத்தலை, வெத்தலைகின வெத்தலை மணப்பாறை வெத்தலை, வெத்தலைகின வெத்தலை ஐயோ வெத்தலை. சாமி வெத்தலை பத்தலையா? நான் வாரி ஊர் சண்டை இழுத்துட்டு போயிடக்கூடாது. ஆமா, ஒவ்வொரு ஊரு பேரா சொல்லி வெத்தலை வெத்தலை ஆமா, வெத்தலை. ஏன்னா எல்லா பேரும் எல்லா ஊர்ல இருந்து ஒரு ஆள் வந்திருக்கான். ஆ, யாருடைய கச்சேரிக்கு வந்திருக்கான், ஆமா. யாரெல்லாம் வந்திருக்கான் நம்மளுக்கு தெரியும். ம், இங்க வந்திருக்கவங்களுக்கு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். இன்னைக்கு நம்ம கச்சேரிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? யாரு? சன் டிவி ப்ராப்ளம், விஜய் டிவி ப்ராப்ளம், கே டிவி ப்ராப்ளம், உங்க அப்பத்தா ஓட்ட டிவி ப்ராப்ளம். பிராபலமா? பிராபலம் இல்ல சாமி, ஆ. அது பிரபலம். அப்படின்னா செலிபிரிட்டி, ஃபேமஸ், ஃபெமிலியர். எல்லா ரொட்டியும் கொடுக்குறாங்க, இந்த செலிபி ரொட்டி மட்டும் எந்த சுட்டுக்கிட்டு இருக்காங்களா? சரி, அந்த டிவில இருந்து ஃபேமஸ் ஆனவங்க. ஃபேமஸ் ஆனவங்க. ஃபேமஸா? ஃபேமஸ் ஆனவங்க. நேத்து சொல்லி செஞ்சப்பில்ல அது மாதிரியா? ஆமா, இப்படி எல்லாம் வந்திருக்காங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு எடுத்து சொல்லிடுவோமா? சொல்லிடலாம். ஐயா கச்சேரி நான் கச்சேரி, இது நாட்டுப்புற கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி, இது KSK கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி, KSK கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி, கலக்கல் கண்ண கச்சேரி, தவளுன்னா தவளுங்க பழனிக்கர தவளுங்க, தவளுன்னா தவளுங்க செந்திலான தவளு, தபேலா திண்டுக்கல் தபேலா, தபேலா
அப்புறம் நான் என்னத்துக்கு நீங்க பாடணும்? கை தட்டிட்டீங்க. ஒரு பாடல் முடிந்தவுடன் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கைதட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு வேருக்கு எங்க திறமைகளை காமிப்போம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிருன்னு இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாங்களும் கிருன்னு போயிடுவோம். அதனால ஒரு பாடல் முடிந்தோடனே என்ன, நாங்களாம் ஒரு 7 மாச காலங்களா தூங்கவே இல்லை. நைட்டில் சூரிய முகத்தை கூட நாங்கள் பார்க்கல. நைட்டில் முழிச்சிட்டு போய் பகலில் இழிச்சுக்கிட்டு தூங்கிடுறோம். பொண்டாட்டி வீட்டில் விளக்க மாதிரி அடிக்கிறாருங்க. அதனால ஒரு பாடல் முடிந்தவங்க கைதட்டி 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 உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு எங்களது கலைக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இருந்திருக்கும் விஜய் டிவி புகழ் பாகை வர்ஷா அவர்கள் வழங்கக்கூடிய அற்புதமான காட்சியோடு காரணமாக இதோ உங்கள் மத்தியில் அன்பு உள்ளங்களே, அருமைக்குரிய நெஞ்சங்களே.